2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் விழாவின் சுடரை ஏந்திய குழு இன்று கிரேக்கத்தின் ஏதென்ஸ் நகரில் வீதி உலா செல்கிறது. இதேவேளை ஒலிம்பிக் சுடரை இங்கிலாந்து சார்பில் நட்சத்திர கால்பந்து வீரர் டேவிட் பெக்காம் ஏதென்ஸில் நாளை பொறுப்பேற்க உள்ளார். கிரேக்கத்தின் ஒலிம்பியா நகரில் கடந்த வாரம் ஏற்றப்பட்ட ஒலிம்பிக் சுடர் இந்த நாட்களில் கிரேக்கத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது. ஒலிம்பிக் சுடர் 8 நாட்கள் கிரேக்கத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நாளை மறுதினம் இங்கிலாந்துக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இதற்கமைய சுடரை ஏதென்ஸில் வைத்து நாளை கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் 500 பேரின் பங்களிப்புடன் 8000 மைல் தூரத்துக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட உள்ள ஒலிம்பிக் சுடர் எதிர்வரும் ஜூலை 27ஆம் தேதி லண்டன் ஒலிம்பிக் பார்க்கிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. வீரர்கள் அனைவருக்கும் ஒலிம்பிக் எனும் கனவு உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீரர்களை போன்று MTV MBC ஊடக வலையமைப்பு காணும் கனவும் மகத்தானது. அதுவே வெற்றியாளர்களின் கனவு. London 2012 Olympics on the Champion Network, MTV and MBC. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகாவை விடுவிப்பது தொடர்பாக தான் இன்றும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் ஆலஸ் தெரிவிக்கின்றார். இதன்போது சரத் போன்சேகாவின் விடுதலை தொடர்பில் உள்ள ஒரு சில பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து இணக்கப்பாடுகளை எட்டும் நோக்கில் கலந்துரையாடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகாவை பார்வையிட்டதன் பின்னர் கருத்து தெரிவித்த போதே டிரான் ஆலஸ் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். ஜெனரல் சரத் போன்சேகாவை விடுவிப்பது தொடர்பாக நான் இன்று காலை ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினேன். தற்போது காணப்படுகின்ற ஒரு சில சிறிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது தொடர்பாக இதன் போது கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் 2 நாட்களுக்குள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு மிக விரைவில் அவரை விடுவிக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. மிக விரைவாக அவர் விடுதலை செய்யப்படுவார் என நாம் நினைக்கின்றோம். இல்லை, அவ்வாறு எந்த நிபந்தனைகள் குறித்தும் நாம் கலந்துரையாடவில்லை. நிபந்தனைகளை விதிக்கவும் இல்லை. சரத் போன்சேகாவின் தரப்பிலும் அவ்வாறு புதிய பிரதிபலிப்புகள் இல்லை. அவரின் விடுதலை தொடர்பாக பல மாதங்களாக நான் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டேன் என்பதை முன்னாள் ராணுவ தளபதி அறிவார். நாம் தவறு செய்யவில்லை என்பதையே அன்றிலிருந்து இன்று வரை நாம் கூறி வருகின்றோம். அதனால் நிபந்தனைகள் அற்ற விடுதலையே எதிர்பார்க்கின்றோம். எனினும் இறுதியில் என்ன இடம்பெறும் என்பது தொடர்பில் நம்பிக்கை இல்லை. முன்னாள் ராணுவ தளபதி சரத் போன்சேகாவை விடுதலை செய்வதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை மேற்கொண்டால் அதனை நிராகரிக்க முடியுமா? ஓய்வு பெற்ற முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் சில்வாவிடம் இது குறித்து நாம் வினவினோம். உண்மையில் இது மன்னிப்பாகும், விடுதலை அல்ல. இந்த மன்னிப்பினை அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் வழங்க முடியும். வரலாற்றில் பிரித்தானியாவின் முறைமையே இதுவாகும். பிரித்தானிய மகாராணி வழங்கிய மன்னிப்புகளை ஒருபோதும் அவரும் நிராகரிக்கவில்லை. எனவே பிரித்தானியாவின் மகாராணிக்கு இருந்த அதிகாரம் நமது நாட்டின் அரசு தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதிக்கும் உள்ளது. எனவே அவ்வாறு நிராகரிக்க வேண்டிய எவ்வித சந்தர்ப்பங்களும் ஏற்படுவதில்லை. இது தொடர்பில் 100% நம்பிக்கையுடன் எதனையும் கூற முடியாது. அவர் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக முன்னின்று செயற்பட்ட ஒருவர். எனவே எதிர்காலத்திலும் அதற்காக முயற்சிப்பார் என நான் நினைக்கிறேன். இது குறித்து நேரடியான பதில் ஒன்றை ஜெனரல் போன்சேகாவிடமே கேட்க வேண்டும். වචනය කෙලින්ම ගන්න ඕනේ මගෙන් නෙමේ ජෙනරල්තුමාගෙන්. அரசியலமைப்பின் 89வது சரத்தின்படி எவராவது ஒருவருக்கு நீதிமன்றத்தினால் 6 மாதத்திற்கு அதிகமான தண்டனை வழங்கப்படுமாயின் 2 வருடங்களுக்கும் அதிகமான தண்டனை வழங்கப்படும் போது அவர் மேலும் சில உரிமைகளை இழக்கின்றார். குறிப்பாக அவர் அனுபவிக்கும் சிறை தண்டனைக்கும் மேலதிகமாக அவர் வாக்களிக்கும் உரிமையும் இழக்கின்றார். வாக்களிக்கும் உரிமையை இழக்கின்றமையினால் ஜனாதிபதி தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது வேறு எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. அவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டு 7 வருடங்கள் செல்லும் வரை அவருக்கு மன்னிப்பு வழங்குவதற்கான விசேட உரிமை ஜனாதிபதிக்கு உள்ளது. அரசியலமைப்பின் 34வது சரத்துக்கு ஏற்ப ஜனாதிபதியினால் மன்னிப்பு வழங்க முடியும். அத்துடன் 7 வருட சிறை தண்டனைக்கான காலத்தை குறைக்கும் உரிமையும் ஜனாதிபதிக்கு உள்ளது.
தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் மற்றும் அதன் பணிப்பாளர் சபைக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. தி பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்த கொடுக்கல் வாங்கலின் போது தலைவரும் பணிப்பாளர் சபையும் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான குரல் என்ற அமைப்புடன் இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் தொழில்நுட்ப ஊழியரான அனுரசாந்த ஹெட்டிமுல்ல இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து நட்டத்தை எதிர்நோக்கிய தி பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை தேசிய சேமிப்பு வங்கி சந்தையில் நிலவும் பெறுமதியை விட அதிக தொகைக்கு கொள்வனவு செய்தமை பாரிய மோசடி எனவும் தனிப்பட்ட லாபங்களை கருதி இதனை செய்துள்ளதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்தின் கொள்கையாகிவிட்டது. மக்கள் அவதானத்தை திசை திருப்ப முயல்கின்றனர். இதனை அவதானிக்காவிடன் தொடர்ந்தும் ஊழல்களில் ஈடுபடுவர். 30 ரூபாய் பெறுமதியான பங்குகளை 50 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து 140 மில்லியன் பங்கு பரிவர்த்தனையை மேற்கொண்டு ஊழல் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இது நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையிட நிதி நிறுவனங்களை நிர்வகிக்கும் அதிகாரிகள் செயற்படுவார்களாயின் நாட்டின் வங்கி கட்டமைப்பு பாரிய சவால்களை எதிர்நோக்கும். இதேவேளை தேசிய சேமிப்பு வங்கிக்கு முன்பாக ஐக்கிய தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையத்தின் பிரதிநிதிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இந்த கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்ட பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளை பதவி நீக்குமாறு இவர்கள் வலியுறுத்தினர். சதங்களாக ஓரிரண்டு ரூபாய்களாக சேமித்து கட்டியெழுப்பிய வங்கியே தேசிய சேமிப்பு வங்கியாகும். எனினும் அண்மையில் வங்கியின் தலைவரும் நிர்வாக அதிகாரிகளும் ஊழல் மிக்க கொடுக்கல் வாங்கல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இந்த நாட்டில் பாதுகாக்க வேண்டிய இவ்வாறான சொத்துக்களை சூறையாடுவதற்கு எவருக்கும் இடமளிக்க முடியாது. இன்று இந்த அரசாங்கம் என்ன செய்துள்ளது? ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் நம்பிக்கை நிதியம் என்பவற்றை அழிவு பாதைக்கு இட்டு சென்றுள்ளது. காப்புறுதியில் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்கின்றனர். தற்போது பணம் பெறுவதற்கு இடமில்லாமையினால் அப்பாவி மக்களின் பணம் சேமிப்பில் உள்ள தேசிய சேமிப்பு வங்கிக்கு வந்துள்ளனர். அதில் இருந்தும் பணத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை ஆரம்பித்துள்ளனர். விரைவில் இதன் தலைவரை பதவி நீக்காவிடின் இந்த வங்கிக்கு முன்பாக நாம் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதனை நான் இந்த வேளையில் கூற விரும்புகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜாசூரியா அஸ்கிரிய மற்றும் மல்வத்துப்பீட மகாநாயக்க தேரர்களை இன்று சந்தித்து ஆசி பெற்றார். கரு ஜாசூரிய முதலில் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அதனை அடுத்து அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். விகாரிகள் மற்றும் தொடுகளை உடைக்கும் சம்பவங்கள் நாடொன்றில் 3 அல்லது 4 பதிவாகின்றன. பித்தளையினாலேயே வீடுகள் மற்றும் சிலைகள் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. மக்களுக்கு அதன் மூலம் ஏற்படும் அனுகூலம் என்ன? தேசிய பாடசாலையொன்றிலிருந்து மற்றொரு தேசிய பாடசாலைக்கு செல்வதை தடுக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு கோரி கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலைகளை பாதுகாக்கும் அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. சாதாரண பரீட்சையில் சித்தியடைந்து முதல் தர தேசிய பாடசாலைகளுக்கு விண்ணப்பித்து அதற்கான அனுமதியை பெற்ற தேசிய பாடசாலை மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்த சுற்று நிருபத்தை ரத்து செய்து தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஒன்று கூடிய பாடசாலைகளை பாதுகாக்கும் அமைப்பு மற்றும் இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கிய மாணவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நான் ஆங்கில மொழியில் பரீட்சைக்கு தோற்றி 9 ஏசித்திகளை பெற்ற மாணவன். எமது தேசிய பாடசாலையிலும் உயர்தர தேசிய பாடசாலைகளிலும் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதனால் நாம் தேசிய பாடசாலைகளுக்கு விண்ணப்பித்தோம். பாடசாலையில் சேர்த்துக் கொள்வதற்கான கடிதங்களையும் பெற்றுள்ளோம். சிறந்த பாடசாலை ஒன்றுக்கு சென்று வசதிகள் மிக்க பாடசாலை ஒன்றுக்கு சென்று உயர்கல்வியை தொடர்வதே எமது நோக்கமாகும். அதனை மேற்கொள்ள முடியாத இந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பிள்ளைகள் பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளனர்.
இந்த சுற்று நிருபம் சர்வதேச பாடசாலைகளுக்கும் தனியார் பாடசாலை மாணவர்களுக்கும் தேசிய பாடசாலைகளுக்கும் செல்வதற்கான வாய்ப்பினை வழங்கியுள்ளது. பூனை கூடையிலிருந்து வெளியே பாய்ந்துள்ளது. 1948 ஆண்டு ஏற்பட்ட இலவச கல்வி முறைமையை பந்துல குணவர்தனவும் அரசாங்கத்தினரும் இல்லாமல் செய்கின்றனர். இந்த சுற்று நிருபம் 30 அல்லது 40 வருடங்களுக்கு முன்னர் கொண்டு வரப்பட்டிருந்தால் இன்று பந்துல குணவர்தன எனும் கல்வி அமைச்சர் இருந்திருப்பாரா? அவர் ஹங்வல்ல ராஜசிங்க வித்யாலயத்தில் கல்வி கற்று லும்பினியாவுக்கு சென்ற பின்னரே உயர்கல்வியை தொடர்ந்தார். ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இதேவேளை அரசியல் அரங்கில் இந்த தேசிய பாடசாலை விவகாரம் பிரதான தலைப்பாக மாறியுள்ளது. மிகவும் மோசமான சட்டத்தையே பந்துல குணவர்தன கொண்டு வந்துள்ளார். இவ்வாறான சுற்றுநிருபத்தை முன்வைத்து தேசிய பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு இவ்வாறானதொரு சட்டத்தை முன்வைப்பது மனிதுரிமை மீறலாகும். அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என எமது அரசியலமைப்பில் காணப்படுகின்றது. அப்படியானால் அமைச்சர் பந்துல குணவர்தன இந்த நாட்டு மாணவ சந்ததிகளை நெருக்கடி நிலைக்குள்ளாக்கியுடன் நாட்டின் அரசியல் அமைப்பையும் முற்றுமுழுதாக மீறியே சுற்றுநிருபத்தை தயாரித்துள்ளார். கல்வித்துறையை வீழ்ச்சியடையும் செயற்திட்டமாக நீங்கள் இதனை மாற்றியுள்ளீர்கள். எமது நாட்டு மாணவ சமூகத்தை நிரந்தரமாக அனாதரவாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்றே நாம் கூற விரும்புகின்றோம். තමුන්නාන්සේ කරලා තිබෙන්නේ අපේ රටේ සිසු පරපුර සදහටම අනාථ කිරීම බව මම කියන්න කැමතියි. அமைச்சர் பந்துல குணவர்தனவுக்கு கடந்த சில தினங்களாகவே பாரிதுரை தலைவலி ஏற்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு 2500 ரூபாவினால் வாழ முடியும் என்று கூறினார். இந்த நாட்டின் அப்பாவி மாணவர்களுக்கு, குறிப்பாக அனுராதபுரம் மாவட்டத்தின் மதவாச்சி தேசிய பாடசாலை மாணவர்கள் சித்தி பெற்றால் அவர்களுக்கு ஒருபோதும் கொழும்பு, ஆனந்தா, நாளந்தா, ரோயல் கல்லூரிகளுக்கு செல்ல முடியாது. கல்வி அமைச்சர் முதல் இந்த சுற்றுநிருபத்தை தயாரிக்கும் அதிகாரிகள் வரையும் இவர்களில் அநேக மாணவர்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். அன்று அவர்களுக்கு புலமை பரிசில் சித்தி அடைந்து, சாதனதர பரீட்சையில் சித்தி அடைந்து உயர்கல்விக்காக கொழும்பு நகருள்ள பாடசாலைகளுக்கு வர முடிந்தது. ஆனால் இன்று கிராமப்புற மாணவர்கள் இவ்வாறான பாடசாலைகளுக்கு சென்று பெருமை தரக்கூடிய பதவிகளை வகிப்பார்கள் என்ற பொறாமை அவர்கள் வசம் உள்ளது என்பதே எமது கருத்தாகும். வெளிநாட்டுச் செய்தி. இந்தோனேஷியாவில் விபத்துக்குள்ளான ரஷ்ய விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து 100 மீட்டர் எல்லை பகுதிக்குள் இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கருப்பு பெட்டி சற்று சேதமடைந்துள்ளதுடன் அதன் செம்மஞ்சள் நிறம் மாற்றமடைந்துள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் கண்டுபிடிக்கப்பட்ட கருப்பு பெட்டி பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விபத்தில் 45 பயணிகள் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜகார்த்தா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட 50 நிமிடங்களின் பின்னரே இந்த விபத்து இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.